சாம், நீங்க சிங்கிளா கமிட்டடா? அப்படி கமிட்டட்னா அவங்க பேர் என்ன? கெட்டு போன உருளைக்கிழங்கு பச்சடி, சிக்கன் குழம்பு ப்ளஸ் கொஞ்சம் சால்ட். உப்பு கேட்குறோம். கறி குழம்பு ஊற்றி வச்சுருக்கட்டை. இந்த ரீசெண்ட் டைம்ல உனக்கு பொண்ணு யாரு? இது சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சில ரெஸ்பான்ஸ் எல்லாம் வராது தெரியுமா? அந்த இதுல உனக்கு பிடிச்ச பொண்ணு யாரு? போகுது, டக்கு டக்குன்னு பண்ணுங்க. சனியை முடிச்சு துப்பி தொலைஞ்சிட்டேன். ஷாமுடைய பஸ்ட் கிஸ் இன் ரிலேஷன்ஷிப்பில் ரீசெண்ட் டைம்ஸில் இன்ஸ்டாவில் வந்த விஐபி ஃபேமிலிஸ்லேருந்து ரிக்வஸ்ட் வந்து தெரியுமா? அதில் அதிகமாக பேசிகிட்டு இருக்க ஐடி பேர் என்ன? சேட் டெய்லியுமே சேட் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நீங்கள் செருப்படி வாங்க வைக்கிறதுக்குனே ஒன்று. மேகலை, மணி மேகலை வைக்கமா? நீ வந்து பொண்ணுங்கிட்ட யூஸ் பண்ணதில்ல உன்னோட ஃபேவரட் பிக்கப் லைன்? வெல்கம் டு விஐபி vlog. ஓகே ஓகே, வருக வருக, அனைவரும் வருக வருக. ஒரு 2 நாள் முன்னாடி இன்ஸ்டாவில் நாங்கள் ஸ்டோரி போட்டிருப்போம். ட்ரூத் ஆர் டேர் கேம் இருக்கு, இந்த மாதிரி நீங்கள் ட்ரூத் கேளுங்க, அதுக்கு நாங்கள் டேர் நாங்கள் கொடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாவில் நான் ஸ்டோரி போட்டுக்குவேன். அதுக்கு வந்த ட்ரூத்து டேர்லாம் பார்த்தா கொஸ்டினாடா கேட்டிருக்கீங்க, கொஸ்டினாடா கேட்டிருக்கீங்க. வர சாம் நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா, சிவு நீங்கள் சிங்கிளாக கமிட்டா, உங்களுக்கு ஆள் இருக்கா, பொண்டாட்டி இருக்கா, குழந்தை குட்டி இருக்கானே கேட்குறாங்க. சில பேர் டேர் எடுத்தோன்னே டேருன்றாங்க. ப்ரோ உங்களுக்கு டேர், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு ஐ லவ் சொல்லுங்கிறாங்க டேர். அதில் ஒரு 2-3 பேர் நல்ல விதமாக கேள்வி கேட்டு வச்சுருந்தீங்க. அதில் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கொஸ்டின் மட்டும் நாங்கள் ஆன்சர் பண்ணிட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் எங்களால் பதில் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கேட்டு வச்சுருந்தீங்களா? நான் கேட்குற கேள்விக்கு தூக்கில் தோக்குறாலும் இல்லையா மட்டும். அதனால நாங்களே எங்களுக்கு ஒருத்தர் எங்களுக்கு கேள்வி கேட்டு வச்சிருக்கிறோம். ஆளுக்கு 10 கொஸ்டின். ஆமாம், அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லணும்னா தக்க விளைவுகள் இருக்கு, அதை நான் பொறுமையாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணிடுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் Frozen Fire _001 அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஷேர் யுவர் கிரேட் எஸ்கேப் மூமெண்ட் போத் சிவு அண்ட் ஷாம்னு கேட்டிருக்காங்க. எஸ்கேப் மூமெண்ட் தான் நாம மிஸ் ஆனதுன்னா போலீஸ் கிட்ட இருந்து மிஸ் ஆகும். லேட் நைட்டு கிளம்பி போவோம், ரயில்வே கேட்டுக்கிட்ட போலீஸ் இருப்பாங்க, திருப்பிட்டு மறுபடியும் சுற்றி வீட்டுக்கு வருவோம். அவ்வளோதான் எஸ்கேப் மூமெண்ட்னா நாங்கள் 2 சேர்ந்து பண்ணதுன்னா அதிகமாக நாங்கள் எஸ்கேப் மூமெண்ட் ஆனது இந்த போலீஸ்காரங்க எஸ் ஆனதுலாம் கிடையாது. லேட் நைட்டு தான் வீட்டுக்கு வருவோம், அங்கங்கே ஊர் சுற்றிட்டு அப்படி இப்படின்ட்டு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறது லேட் நைட் 3 தான் வரும், 3:30-4 மணி அந்த மாதிரி வருவோம். திடீர்னு எங்கேயாவது இந்த மந்த் எண்டு அந்த மாதிரி சென்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அங்கங்கே செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சில நல்ல உள்ளங்கள் ஆப்போசிட் ப்ரோ போலீஸ் அப்படிம்பாங்க, சொன்னாங்க திருப்பிடுவோம். இல்லைன்னா அந்த ரயில்வே கேட் ஏறி இறங்கணும், அந்த மேட்டில் நின்று அப்படியே பதுங்கி பார்ப்போம், இந்த ஸ்லீப்பர் செட்டில் பார்க்குற மாதிரி பார்ப்போம். போலீஸ் வண்டியில் ஏறி சுற்றி வீட்டுக்கு வருவோம். அதுதான் எங்களோட எஸ்கேப் மூமெண்ட். எஸ், த கிரேட்டஸ்ட் ஆஃப் த எஸ்கேப் மூமெண்ட். ஷாம் அண்ட் சிவு உங்களோட பிக்கஸ்ட் ட்ரீம் என்ன? எனக்கு ட்ரீம் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சி சினிமாக்குள்ளே போயிட்டு ஒரு 10 பேருக்காச்சும் எங்களை தெரியற அளவுக்கு ஒரு படம் பண்ணால் போதும். அது இப்போதைக்கு இருக்கிறது, படம் வருமா இல்லைன்னு தெரியல. இதுல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் செட்டில் ஆனால் போதும். இப்போதைக்கு இதான் என் ட்ரீம். எனக்கும் இப்போ ஃபிலிம் டைரக்ட் பண்ணணுன்றது தான் என்னோட ஒரு இது ஆக்சுவலாக. எனக்கு கொஸ்டின் கேட்ட கேலக்ஸி குவீன் ஆன்சர் வந்துருச்சா? டிஸ்னி கேர்ள், அது டிஸ்னி கேர்ள் லெவல் இஸ் டு லெவல். நீங்கள் 2 பேரும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் டிசைட் எப்படி பண்ணீங்க? ஒன்றும் இல்லை, வேலை வெட்டிலாம் சுற்றிட்டு இருந்தேன். அவன் காலேஜ் படித்து அவன் கடைசி அந்த ஃபைனல் செமஸ்டர் எழுதிட்டு அந்த ஒரு இதில் இருந்தான். அடுத்த லைஃப்பில் என்ன மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இது. நான் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அந்த ஒர்க்கை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது 2த்துக்குமே மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரி, அதனால் இதை ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் மூமெண்ட். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம், இந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருந்து கேள்வி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எங்கே நீங்களும் அதெல்லாம் பார்க்க போகிறீங்க. அவ்வளோதான். ஆல் இஸ் வெல் 31765 எத்தாந்தண்டி. சாம், வாட் இஸ் யுவர் பெஸ்ட் மெமரி இன் ஸ்கூல் அண்ட் காலேஜ்? ஸ்கூல் அண்ட் காலேஜா? சொல்ல மாட்டான். இதுக்கு இவன் பதில் சொல்லவே மாட்டா. ஸ்கூல் அண்ட் காலேஜ் என்ன, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தது தான். மற்றபடி டீச்சர்ஸோ அவங்க பெருசாக எனக்கு என்ன சொல்கிறது, இந்த பைபிள் கிடைச்ச மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கூலிங் காலேஜ் எனக்கு கிடைச்சது இல்லை. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தது தான் பிக்கஸ்ட் மெமரி. அதுவும் அந்த ஃபேர்வெல் டேஸ்லாம் கேட்க விட்டு அடிச்சதுலாம் மறக்க முடியாத மெமரிஸ். கிண்டு இதெல்லாம் கிடைக்க போறானே, திரும்பி எனக்கு கேட்டிருக்காங்களே. பத்மினி _07_08 சாம்,
சரி, சாமுக்கு உங்கள் லைஃப்பில் வெரி ராங் எக்ஸ்பீரியன்ஸ்னா எது சொல்லுவீங்க? என் கூட சேர்ந்ததுன்னு சொல்லுவேன். இவனை பற்றி எனக்கு தெரியாதா, இந்த ஆளை மீட் பண்ணது அப்படின்னு சொல்லி என்னை சொல்லுவா. பிக்கஸ்ட் ராங் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னா, டக்கு டக்கு நான் அவசரப்பட்டு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸை கேட்குறாங்களா, அடிபட்டதை கேட்குறாங்களா, ஐயோ அது சொல்ல முடியாது, ரொம்ப கேவலமாக இருக்கு அதை சொன்னோம்னா. அதெல்லாம் வேற ஏதாவது சொல்லு. உனக்கே ஒரு கேவலமா இருப்பேன். சரி நான் பண்ணாமே வந்திருக்கலாம்டா, பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னா, செருப்படி வாங்குவேன் தெரிஞ்ச ஒரு விஷயம் பண்ணிட்டு சரி இந்த கருமத்தை செருப்படி வாங்குவேன்னு தெரியாது. நான் எப்படின்னா, நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க வீட்டு பக்கம் அந்த தண்ணி பைப் இருக்கு தெரியுமா, அது எங்க ஹவுஸ் ஓனர் வச்சிருப்பாங்க. அது மாதிரியே பக்கத்து பக்கத்து 3 வீடு இருக்கும். நான் எங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அந்த 3 லைனுமே இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, அடிவைப்புல அடிச்சுட்டு குடத்தை ஏற்ற முடியாம கயிறு கட்டி நினைச்சு பின்னாடி கேரியர் வைக்கிறதுக்காக ஹெல்ப் கேட்டிருக்காரு. ஹெல்ப் கேட்டுட்டு நானும் குடத்தெல்லாம் தூக்கி கொடுத்து 2-3 குடம் தூக்கி கொடுத்துட்டேன். டக்குன்னு உள்ள இருந்து காசு எடுத்துட்டாரு. காசு எடுத்துட்டு அன்னைக்கு காசுல வேணாம் எதுக்குன்னு எல்லாம் உனக்கே வேணா கொடுத்தா தண்ணி அடிச்ச அந்த பாட்டி கொடுக்க போறேன்ட்டாங்க. எனக்கு ஒரு சங்கடமா எப்போ ஸ்கூல் படிக்கும் போது என்னால ஒன்றும் மறக்க முடியல. எந்த வயசு இருக்கும் என்ன 8th 9th படிக்கும் போது நடந்தது. அப்பதான் என்னது நான் மறக்க முடியல கைஸ். அந்த மூடிட்டு இருந்திருக்கேன் நானா வாங்கி காசுலாம் வேணாம், அந்த பாட்டி கொடுக்க வேண்டாம் நான் வேணா அப்படின்ட்டாங்க. வேற அவ்வளோதாங்க. இது மொத்தங்களுக்கு வந்து பிஏபி விளாக் சைட்ல 25 கொஸ்டின் வந்திருக்கு. என்னோட ஐடிக்கு 26 கொஸ்டின் வந்திருக்கு. உனக்கு? எனக்குலாம் ஒன்றும் வரவே இல்லை. 26 25 எவ்வளோ, 50 கொஸ்டின் வந்திருக்கு. 60ல் 4 கொஸ்டின் மட்டும்தான் கரெக்டாக வந்திருக்கு. மற்றது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணா போடுறேன். சாம் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதானே கேட்டிருக்காங்க, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, உங்களோட பிரேக்கப் ஸ்டோரி சொல்லுங்க. பிரேக்கப் ஸ்டோரி என்னென்ன பிரேக்கப் ஸ்டோரி கேட்டிருக்காங்க. இல்லை எனக்கு என்ன ஒண்ணுன்னா, என்னோட கிளாஸ்மேட் என் ஃப்ரெண்டு ஒருத்தி, நான் இன்ஸ்டால வரைக்கும் ஸ்டோரி போடுவேன், அவன் பேர்லாம் அவன் சொல்லல. அவளை நான் இது வரைக்கும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, கிளாஸ் டாப்பர் அவளுக்கு இருக்கிற அறிவு மாதிரி எங்கேயும் இல்லை. அவள் இப்போதைக்கு ஐடி ஃபீல்ட்லாம் ஒர்க் பண்ணிடுறா. நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நாய் கமெண்ட் பண்ணியிருக்குது, எடுத்த உடனே டேர் அப்படின்ட்டு டேரக்ட் பற்றி ஐடியா மென்ஷன் பண்ணிட்டு 10K ட்ரீட் வை அப்படின்ட்டாரா. ஆட மக்கு சாப்பிடாடி. இன்னொன்னு நான் கேட்டிருந்தீங்க என்னன்னா, விஜய் சித்து விளாக்ஸ் அவங்க சேனலுக்கு இருக்க சிம்பிள் மாதிரி உங்க சேனலுக்கு சிம்பிள் இல்லையா, சிம்பிள் ஒன்று வைங்கிறீங்க. இதுதான் நம்ம சிம்பிள். எத்தனை டைம் இப்படி காட்டுட்டு இருக்கோம். இதுதான் எங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணோடனே வெல்கம் டு விஐபி விளாக்ஸ் இப்படிதான் நீட்டுறான். இதான் கைஸ் நம்ம சிம்பிள். லைவ்லாம் நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், லைவ் வந்தா தெரியும், வீடியோ பார்த்தா தெரியும். வீடியோன்னு ஒன்று இறக்கும் போது அது பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கு சிம்பிள் என்னன்னு அப்படின்ட்டு. சரி ஓகே, நாங்கள் எங்கள் கொஸ்டின் போகிறோம். ஃபர்ஸ்ட் யாரை நினைப்போம், ஏன் நானா வயசுல மூத்தவங்களுக்கு? சரி ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிங்க. ஏன்னா இல்லை பரவாயில்ல நீங்களே ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க எப்படி கேள்வி கேட்குறீங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இது வரலான்னு. சரி, இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபர்ஸ்ட் சொல்லு. இது வந்து ட்ரூத் ஆர் டேர் கேம். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னா அந்த கொஸ்டினுக்கு நான் முன்னாடி கேட்டுருவேன். நான் உண்மை சொல்ல முடிஞ்சா நீ ட்ரூத்னு சொல்லலாம், நம்ம முடிவு சொன்னால் டேரெக்டாக அரிசுவை உணவு இருக்குது, அதை நீ சாப்பிட்றலாம். ஓகேயா? இன்கேஸ் நான் கேட்ட கேள்விக்கும் நீ ட்ரூத்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நான் உனக்காக வச்சிருக்கேன் தெரியுமா, அதை நான் குடிக்கணும். அது மாதிரி நீ எனக்காக வச்சிருக்க தெரியுமா, இது அவன் கேள்வி கேட்க மாட்டேன்டா, இந்த டிஷ்ஷை சூஸ் பண்ணிட்டு நான் அந்த ஆன்சர் சொல்லிட்டு வச்சுக்கேன், அதை நீ சாப்பிடணும். சரி அவ்வளோதான். இப்போ நீ ஒரு கேள்வி கேட்குற, அந்த கேள்விக்கு நான் பதில் ஓப்பனாக என்ன சொல்ல முடியாதுடா, வீட்டில் தான் பார்ப்பாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி எத்தனை கேள்விக்கு பண்ணலாம், அதாவது உன் இஷ்டம். உனக்கு நான் கொடுத்து 10 கொஸ்டின், நீ எப்படி 10 கொஸ்டின் ஸ்கிப் பண்ண எடுத்துட்டு என்ன பண்றது, போக வேண்டியதுதான். சரி ஓகே. ஆனா நான் கொஸ்டின் சொல்லிட்டேன்னா நீ எனக்கு கொடுக்கறன்னு நீயே தான் குடிக்கணும், பாத்துக்கோ. இப்படி அப்புறம் என்ன ட்ரெட்டா இருக்கு கேம்னா, இப்படி சொல்லிதான் டீசெண்டா கணக்கு திருப்பி க்ளோஸ் அப்லாம் போட்டு அடிக்கிறான் கைஸ். இப்பதான் உடம்பு கிடம்பெல்லாம் ரெடி ஆகி ஓரளவுக்கு நடக்கிற கண்டிஷன்ல நடந்து எந்திரிச்சு எடுமாடுற கண்டிஷன் இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி ஒரு இதுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியா கொண்டு வந்தான். சேனல் இப்பதான் ரெக்கவரே வந்துச்சு, அடுத்து எப்போ சீரியல் இருக்குவான்னு வேற தெரியாது. இப்போ இதெல்லாம் தின்னுட்டு அதுக்கு வீடியோ வரலைன்னா என்னை பாடையில ஏற்றிட்டாங்கன்னு அர்த்தம். காய்ஸ், நீங்கள் இந்த மாதிரி இந்த வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ, லைக் பண்ணுறீங்களோ, வியூஸ் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இது பார்ட் 2 போடலாமா இல்லை இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோ போடலாமான்னு நாங்கள் பண்ணுவோம். அடுத்த வீடியோ போடலாமா வேண்டாமா இருக்கிறாமோ போடலாமன்றதே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். போமா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரூத்தா டேரா? ப்ரோ ஓகே, ட்ரூத்தே ஆரம்பிப்போம். எப்பயுமே உண்மையை தான் பேசுகிறேன். ட்ரூத்தா? நான் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் வந்து சிம்பிளாக தான் கேட்டிருக்கேன். அஜித்துங்கிற பேரு, விஜயா தனுஷா ஃபேன், அவ்வளோதான் நான் கேட்டிருக்கேன். வேற நான் தனுஷ் ஃபேன், அவ்வளோதான். என்னதான் இவ்வளோ ஈஸியாக கேட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் ஆரம்பிப்போமே. நான் வேற இவளுக்கு ஆரம்பத்துல இருந்து 10 வருஷம் ஒரு கேள்வி இப்படி பதிலே சொல்லக்கூடாது. நான் உனக்கு என்ன கொடுக்கல இருந்தேன்? ஐயோ, ஓ இப்போ நீ தான் ஜாப் பண்ணுவா? ஐயோ ஜாலி ஜாலி ஜாலி. சரி, இந்த பழத்தில் க்ளோஸ் வேஸ்ட் இதை பண்ணி வச்சிருக்கிறா, எடுத்துன்னு பழத்தில் க்ளோஸ் திண்டா.
கடைசி வரதுங்க ஐயா, எடுத்தாலே கிளிக் கிளிக்னு இருக்கு. உங்களுக்கு அதான்டா பண்ணுங்கடா. ஒண்ணும் பண்ண மாட்டேங்க. ஏன்டா இது பண்றீங்க? சாம ஜிஹெச்ல பார்க்கலாம். அடுத்த வீடியோ ஜிஹெச்ல இருந்து சில்லுன்னு இருக்கா வாய், சில்லுன்னு இருக்கு. க்ளோஸ்அப் நெருங்கி வரும் வாசை. அதே மாதிரிதான் நீ ஸ்கூல் ட்ரூத்தா டேரா ட்ரூத். ஓகே, நீ வந்து ஸ்கூல் படிச்சிருப்பல்ல, ஸ்கூல் படிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அப்ப எல்லாரும் வந்து பட்ட பேர்னு ஒண்ணு வச்சுட்டு இது பண்ணிருப்பாங்க. அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு வச்ச பட்ட பேர் என்ன? ஏன்னாக்கா 11th 12th பட்ட பேர் இல்ல, எப்படி ஒரு சித்தப்ப ஏதோ ஒன்று வச்சிருப்ப. அப்படி அவன் ஒண்ணு வச்சா பரவாயில்ல, ஓரார இருப்பானே. சைக்கிள் பண்ணி வச்சான். ஏன்? அது என் பேருக்கு முன்னாடி இன்னொரு பேர் வரும்ல, அதே சைக்கிளா ஸ்டார்ட் ஆகுமா, அதனால சைக்கிள் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் என் பட்ட பேர். அப்படியா வச்சாங்க? எடுத்துனாங்க ஸ்டாம்புக்கு நான் கொடுக்கலாட்டு இந்த லேஸ் எப்பதான் வந்து சாப்பிட போறேன். நீங்க எடுத்துக்கோ. இந்த லேஸ் சாசாட்டம் இருக்கு, வச்சுக்கோ. டேய், இது ஏதோ வினிகரோ என்னமோட, அதுவும் மிளகா பொடியும் என்னமோ, கேசரி பொடின்னு நினைக்கிறேன். கேசரி பொடி, மட்டன் மசாலா, இதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு கேட்டா தம்பி பாசம் இருக்குன்னு. அதுக்கோ காய்ஸ், எக்ஸ்க்ளூசிவா இது வரைக்கும் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையுமே உங்களுக்கு ஜிஹெச்ல இருந்து வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. அடுத்து நாங்க இறக்குறோம். அடுத்து நீங்க ரொம்ப நாள் கேட்டே இருந்தீங்க வச்சுனா சேனல், நீங்க 2 பேரும் அடுத்து நர்ஸு, டாக்டரு, கம்பவுண்டரு எல்லாத்தையும் இறக்குற. ஃபஸ்ட்டு கேள்வி கேட்ட பதில் இருக்க மாட்டேன். சிமி க்ளோஸ் யுவர் ஐஸ். ஐயோ சண்டால யாரா கொல்ல பார்த்தேன். ஓகே, ட்ரூத்தா டேரா? நான் ட்ரூத்துன்னு சொல்லுவேன், பதில் சொல்ல மாட்டேன். டேரி சொல்லி எடுத்தோடனே நீ கொடுத்துருவேன். ட்ரூத்து போ. நீ மேரேஜ் பண்ணணும்னா எந்த பொண்ணை மேரேஜ் பண்ணுவ? தமிழ்நாடு, கேரளா, ஸ்ரீலங்கா? அடி 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 பொலி. தமிழ் பொண்ணு தான். தமிழ் பொண்ணு யோசிச்சு முடிவு பண்ணுறீங்களா? ஆமா, தமிழ் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. 10 நாள் கழிச்சு சேர்ப்பு முடியாது, யோசிச்சுக்கோங்க. நான் தமிழ் பொண்ணு தான் சொன்னதை தவிர தமிழ்நாட்டு பொண்ணு சொல்லல. நான் அதான் கேட்டேன், தமிழ்நாட்டு பொண்ணா, கேரளா பொண்ணா, ஸ்ரீலங்கா பொண்ணா தான் கேட்டேன். இப்போ நல்ல கேள்வி. அடுத்த இதெல்லாம் கேட்கல, சொல்லு. ஓகே, இந்த ட்ரூத்துக்கு நான் பதில் சொல்லி செல்ஃபி வாங்க முடியாது. டேரிக்கே போலாம். ஐயையோ, டா ப்ரோ, உனக்காக இது வந்து ஹெல்த்தி ட்ரிங்க். ஹெல்த்தி ட்ரிங்க்னு சொல்றதை விட இப்போ வந்து எனக்கு ஒரு டவுட்டு. அந்த பழத்தை மட்டும் எடுத்து நான் தின்னா போதும்ல? நீ இதை பழத்தை தின்னாலும் சரி, அதை குடிச்சாலும் சரி. நீ குடிச்சாலும் செத்தால நீ இருக்கு கேள்வி. ஏய், அந்த பழத்தை கட் பண்ற பத்தியா? ஏய், அவன் முழுசால திங்க முடியாது. அவன் ஏற்கனவே இப்பதான் உடம்புல சரியா. நானும் உனக்கெல்லாம் சின்ன பல கலக்கி விட்டுருக்கேன் பாரு. ஒரு மாதிரி பார்க்கும்போது ஆச்சாரமா இருக்க. ஆச்சாரமா இருந்தா பரவாயில்ல, வீச்சாரமா இருக்கிற மாதிரி இருக்கிறேன். இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். கன்ஃபார்ம் அடுத்த விளாக் ஜிஹெச்ல. ஐயோ, அண்ணிய வரானே. தண்ணியா குடி. இது வந்து நம்ம விஐபி ஃபேமிலிஸ்க்காக இல்ல, அவங்களும் பல வருஷமா கேட்டிருக்காங்க. நீ எனக்கு வருஷம் எஸ்கே போயிட்டு இருக்கு. சாம், நீங்க சிங்கிளா கமிட்டடா? இந்த क्वेश्चन வந்ததுக்கு அதுலயே சொல்ல. சரியா? அப்படி கமிட்டட்னா அவங்க பேர் என்ன? நல்ல கேள்வி. கேள்விக்கு நீ பதில் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. சொல்ல முடியாம இல்ல. இப்ப என்ன லவ்வர் பேர் சொல்லணுமா? நீ சொல்லிட்டேன்னா கமிட்டட்னா நீங்க வந்து அவங்க பேரு அப்படின்னு சொல்லி நீங்க. நான் வந்து ஒன் சைட் லவ்வர். இந்த தம்பிக்கு நான் உனக்கு எழுதின கேள்விக்கெல்லாம் பதில் எனக்கு தெரியும். சரியா? நீ அவங்கள வேற ஏமாத்தல, என்ன ஏமாத்த முடியாது. எனக்கு ஒரிஜினல் பதில் தான் வேணும். பழத்துல முட்டையை ஊற்றி கொடுக்குற. எங்க விட்டு அடிக்கணுமோ அங்க அடிக்கிறாங்களே. சொல்லலாம், சொல்லாம இல்ல. நான் கம்பெல்லாம் பண்ண கிடையாது. சொல்லலைன்னா டிஸ்கஸ் எடுத்து வச்சு. கொஸ்டின் நான் திரும்பி கேளுங்க. நீங்க சிங்கிளா கமிட்டடா? கமிட்டட்னா உங்களோட பார்ட்னர் பேர் என்ன? அவ்வளவுதான். எது வேணும் கூட. எனக்கு தெரியும். இவனுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும்.
இந்த லேஸ் வந்து இரு வெங்காயமாட்ட வந்து நான் சின்ன பீஸ் எடுத்துட்டு இதாக்குமோன்னு சொன்னேன். என்னன்னு சொல்லு, எனக்கும் தெரியாது கலைக்கு. அதுதான் எதுதான் இதுல எதை சூஸ் பண்ணாலும் இது வந்து என்ன தெரியுமா, என்ன இளவு இது சேவிங் ஜெல் இருக்கு தெரியுமா, அந்த சேவிங் பண்றதுக்கு போடுவாங்க ஜெல்லு. ஆமா, அது கூட கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ், சிக்கன் மசாலா, கரம் மசாலா. மனுஷனே தான் தெரியுமா? ஐயோ முட்டி வர சேவிங்ஸ் எல்லாம் திம்பானா? நீ திம்படா, நான் திம்பான மாடா நானு. எடாடி பண்றீங்க அது அவளுக்கா கேள்வி கேட்டா தேவையானதெல்லாம். நாங்க தான் மட்டின்னு பார்த்தா எங்களுக்கு மட்டியா இருக்கீங்கடா குடும்பமே. சேவிங்ஸ் எல்லாம் திம்பான எனக்கு ஆத்து வச்சுக்க. எங்க அப்பா அம்மா தண்ணி தான் பார்த்து சொல்லி நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு செலவு பண்றோம்ல, ஜிஹெச்ல போட்டு உனக்கு இனிமா கொடுத்து என்னடா கேஸ் தான் திங்கிற. நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கா? சேவிங்க நல்லா வர. அப்ப அடுத்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டு அதை தூக்கிடும். என்னடா இப்பதான் இறங்குது இல்ல வாயில. தம்பி இதெண்டா நம்ம முடி வெட்டிட்டு வந்தா மூஞ்ச தேப்பாங்க, அது உள்ள போகுது. ஜில்லுன்னு இருக்கா பாத்தீங்கன்னா தொண்டையில எல்லாம் முடி முளைச்சுமாங்க. நீ தாடி விளக்கா கொடுத்த சண்டால பாவி. இல்லடா, தாடி சேவ் பண்ணுவோம்ல, ஷேவிங் லோஷனு போமு. ட்ரூத்தா டேரா? நான் ட்ரூத்துன்னு சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம விஏபி ஃபேமிலியிலேருந்து ரீசெண்டாக ஒருத்தவங்க அவங்க ஒரு பையனோட ஃபோட்டோ வீடியோ அனுப்புனாங்க தெரியுமா? ஸ்டோரி போட்டோ தெரியுமா? ஸ்டோரி போட்டிருந்தோம். அது அந்த குழந்தை கூட நம்மளை மாமா மாமா சொல்லிச்சுல, அந்த குழந்தை அந்த வீடியோ அவங்க நமக்கு அனுப்பிவிட்ட டேட்டுங்க ஒரு மான் கூட்டு இல்லை. அவங்க பேர் சொல்லலாமா? இது அவங்க பேரு வேணா, அவங்க தங்கச்சி தான், அவங்க பையன். அந்த வீடியோ வந்து பையன் கூட மாமா மாமா அந்த வீடியோ நம்ம ஹைலைட்ஸ்ல இருக்காது அந்த வீடியோ. அந்த பையன் ஃபேஸ் பிளர் பண்ணி போடுறேன், ஏன்னா அவங்களோட பிரைவசிக்காக அந்த வீடியோ மட்டும் பாருங்க. இப்போ அந்த வீடியோ நமக்கு அவங்க அனுப்பிவிட்ட டேட்டு என்ன? ஒரு ரொம்ப ஓகே முதல்ல சரக்கடிக்க கற்றுக்கிட்டேன். சேமப்பா கேட்டுக்கங்க. எங்கள் அப்பா சொல்ல அந்த பொறப்பாக்கு நீ தான் எங்கள் அப்பா தெரியலையா? சத்தியமா தெரியல. மார்ச் 10 நாங்கள் அனுப்பிவிட்டது. நான் சொல்லி நான் கிண்டாத இந்தா எல்லாத்துலயும் பழத்தை போட்டு வச்சிருக்கேடா. நான் உனக்கு என்ன எழுத, உனக்கு என்ன ஜிம்முக்கா போற உனக்கு பழத்தை அரைச்சு கொடுக்கறது? இந்தா இது உங்க வீட்லயே இருந்து எடுத்தது. கெட்டு போன உருளைக்கிழங்கு பச்சடி, சிக்கன் குழம்பு பிளஸ் கொஞ்சம் சால்ட். உங்க அம்மா பேசுறேன்ப்பா. சிக்கன் குழம்பு இருக்கா? கறந்துச்சு உள்ள வாஷ் பேஷன்ல இருந்துச்சு. பாரு ஒரு ஸ்பூன் தான். இந்தா சாப்பிடுப்பா. அம்மா வச்ச சிக்கன் குழம்பு தான். எங்க அம்மா சமையல் எனக்கு பிடிக்கும். மாறி இருக்கு நம்ம நேரம் மூஞ்சி மாறுது. என்ன சொல்ற கலெக்ட் வந்து உப்பு கிடைக்கும் முழுங்கி போட போமா போலாம்ப்பா. சரிப்பா. சாம் கூப்பிடுறதே சரியில்லையே. உங்களுடைய முழு பெயர் என்ன? எதுக்கு இப்போ அதெல்லாம் எதுக்கு கேட்டா? இப்போ என் பேர் சமீர் தான். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியும். நீ என்ன அவங்களத்தான் ஏமாற்ற முடியும், என்ன ஏமாற்ற முடியாது. சமீருடைய ஷாம், அதாவது விஐபி ஃபேமிலிஸ்ல பேர் ஷாம். உன்னுடைய முழு பெயர் என்ன? நான் சொல்லதான் என்ன கொடுப்பேன்? எனக்கு சொல்லதான் என்ன கொடுப்பேன்? சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன், ஈஸியா போயிருவேன். இந்த வாழைப்பழம் வாழைப்பழம் கொடுப்பேன். சொல்லலாம் இல்ல, அது எனக்கு பிடிக்காது, அதனால சொல்லாம இருந்தேன். கம்பல் பண்ணவே இருக்கு. என் பேர் வந்து ஷாருக்கான் அடக்கவே வருவேன். சரி சரி சொல்றேன். என் பேர் வந்து சையது சமீர். ஃபர்ஸ்ட் நேம் வந்து சையது, லாஸ்ட் சமீர். ஃபுல் நேம் சையது சமீர். சனியை முடிச்சு நினைச்சேன். அது எனக்கு பிடிக்காது, எங்கேயும் நான் யூஸ் பண்ணது இல்ல, அதனால சொல்ல மாட்டேன்னு நினைச்சேன். நான் சொல்லவே மாட்டேன், எனக்கு உயிர் முக்கியம். விஷத்தை கொடுத்தாலும் கூட நான் குடிக்கிறேன் தவிர சொல்ல மாட்டேன்ட்டு இருந்தேன். உனக்கு இந்த பழம் தான் கொடுக்குறேன்னு சொன்னேன். என்ன போட்டிருக்க? இது மசாலா தான், இந்த கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் கேசரி பவுடரு, உப்பு எல்லாத்தையும் கூட சாப்பிட்டு போடு. என்ன பிரியாணி சொல்லி செம்மையா இருக்கு ப்ரோ. படத்துல சாப்பிடுப்பா. என்ன ரியாக்ஷன் மாறுது? ஒன்றும் பெருசா இல்லடா. இந்த வாழைப்பழத்தில் ரொம்ப காரமாக வச்சுக்கிட்ட விட வேற எதுவும் பெருசா இல்லை. தொட்டாதாரா
அது எதுக்கு நீ கேள்வி கேட்டக்கு அப்புறம் தான் தெரிய போகுது. சும்மா கற்பனை கொஸ்டின். ஓகே, ஸ்பைடர்மேன் படத்துல டாம் ஹாலண்ட் வருவாரு தெரியுமா? அதுல அவர் மாதிரியே உன்னையும் எல்லாருக்கும் யாருன்னே தெரியக்கூடாது, நீ எவனே இந்த உலகத்துக்கு தெரியாது, அப்படி ஒரு லைஃப் கிடைக்குது. ஓகேயா? அதுல ஒரு ட்விஸ்ட். அந்த லைஃப்ல நீ ஒருத்தங்களை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு நானு இல்லைன்னா சந்தோஷனா. நீ சூஸ் பண்ற ஒருத்தவங்க நீ யாருன்னு தெரியும். சோ இன்னொரு செகண்ட் லைஃப்ல அவங்க இருந்தா ஓகேவா இருக்கும். இந்த லைஃப்ல என் கூட தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஓகேவா இருக்குன்னா யாரும் அனுப்ப நானும் சந்தோஷனாவா. நல்ல கேள்வி. அது ரெண்டு பேர்த்தையுமே விட்டு கொடுக்க முடியாது. ஸ்ட்ரைட்லி ஒண்ணு. ரெண்டு பேருமே நிறைய கஷ்டமான சமயத்துல கூட இருந்திருக்கீங்க. என்ன வேணும் உனக்கு? ஆமா, நான் அந்த லைஃப்குள்ள போனேன்னா நான் மறுபடியும் சேனல் ஆரம்பிக்கணும். சேனல் ஆரம்பிச்சு நான் வீடியோ போடணும். சந்தோஷ்க்கு அவனோட கரியர் வேற, அவன் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படி இப்படின்னு போறேன். கரியர் தாண்டி ரெண்டு பேரும் பர்சனலா இருந்திருக்கீங்க. சொன்ன நான் இன்னொரு லைஃபுக்குள்ள போயிட்டேன்னா மறுபடியும் இந்த மாதிரி சேனல் ஆரம்பிச்சு அதை ஒன்று போடணும். அதுக்கு நீ தேவை, அதனால வண்டி தான் சூஸ் பண்ணுவேன். சொன்னா பச்சா நீ புரிஞ்சுக்குவேன். ட்ரூத் ஆர் டேர்ல எடுக்க முடியாது. என்ன அந்த லைஃப்லயும் நான் உன்னை தேடி வந்து கூட ஃப்ரெண்ட், நம்ம ஈஸியா ஃப்ரெண்ட் ஆயிரும். ஆமா, இவன் டாம் ஒரு ஜெண்டாயா தேடி போறீங்க, நம்ம ஈஸியா ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம். சரியா வைக்கிறேன். ஓ, நீ தான் இப்ப திங்கிற, நான் மறந்தே போயிட்டேன். கமான் சபீர் ஒரே கல்ப்ல எவ்வளவு குடிக்க போறீங்க? ஒரு சிப்பு தான் அடிப்பேன். அடே ஒண்ணு ஃபுல்லாவா குடிக்க சொல்ல. என்னது இது? என்னது? எக் பிளஸ் சால்ட். முட்டை உப்பு தானே, இதை குடிக்கிறதுக்கு நம்ம ஓவர் சீன் முட்டை. ஒரு முட்டை தான், உப்பு 5 கரண்டி. சரியா குடிச்ச விட வச்சிருக்கேன். கறி குழம்பு ஊற்றி வச்சிருக்கட்டை. இதெல்லாம் உங்களுக்காக தான். கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களா. எனக்கு தெரிஞ்சு எப்போ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. என்ன அவங்க கேளு, எங்க வீட்டுல அடிப்பாங்க. அங்க ஒரு கல்ல தண்ணி வந்து அதுக்கு கறி குழம்பு கிறுக்குன்னு இருக்கு. முட்டை கூட பரவாயில்ல. அவ்வளவுதான். வீட்டுக்கு போமா சேலஞ்ச் சொன்னா போங்க. அதெல்லாம் முடியாது. வேற சேனல் பாருங்க. ஆல்ரெடி அவங்க வேற சேனல்ல பாத்துட்டு இருக்காங்க. இது இந்த ட்ரூத் ஆர் டேரா போவோம். வா, ட்ரூத் தான். இப்ப கேக்குற கேள்விக்கு நீ வந்து சினிமால இருக்கவங்க பேர் சொல்லக்கூடாது. சரியா? அப்ப நம்ம ரிலேட்டிவ்ஸ், நமக்கு தெரிஞ்சவங்க அந்த பேரை சொல்லக்கூடாது. விஐபி ஃபேமிலியில இருக்க ஒருத்தவங்க பேர் வந்து சொல்லணும். யாருக்குமே தெரியாது. எது நமக்கு டிஎம்ஸ் வந்திருக்கும்ல, கமெண்ட் வந்திருக்குமா, அதுல இருக்கவங்க யாராவது. இந்த ரீசெண்ட் டைம்ல உனக்கு பிடிச்ச பொண்ணு யாரு? இது சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புரியல. சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சில ரெஸ்பான்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு தெரியுமா? அந்த இதுல உனக்கு பிடிச்ச பொண்ணு யாரு? இது இப்ப இது வேற மாதிரி எடுத்துப்பாங்களா அவங்க? இது அதாவது பிடிச்சிருக்குன்னா தப்பாலாம் கிடையாது. இவங்க அவங்களோட ஒரு சில கமெண்ட் உனக்கு பிடிச்சிருக்கலாம், அவங்க கொடுக்குற சப்போர்ட் உனக்கு பிடிச்சிருந்துருக்கலாம், சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப எக்ஸெப்ட் பண்ணிட்டா பேச விட்டு எனக்கு அது கூட பிரச்சனை. சொல்லலாம் பேசு. ஐயோ, யாருன்னா நம்ம விஏபி ஃபேன்கள் பேசிருக்காங்களே, அவங்க பேர் லாவண்யா. நாங்க எப்படி, ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனல், நாங்களே எங்கள் சேனலை எப்படி ரன் பண்ணுறது இது பண்ணுறது சமயத்தில் அவங்க தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜே ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு ஃபேன்கள் பேஜ் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அந்த வீடியோ வியூஸ் போதோ இல்லையோ, இத்தனைக்கும் அவங்க ஒர்க் போயிட்டு இருக்காங்க. 10 to 5 பேருக்கு ஒர்க் போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க்கில் ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம வீடியோ எடிட் பண்ணி போட்டு நம்ம ஃபோட்டோ போட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு அந்த அட்மின் பிடிக்கும், விஏபி ஃபேன்கள் அட்மின் பிடிக்கும். வாங்க. ஓகே, இது என்னன்னே தெரியல. என்னது இது? இது வந்து க்ளோஸ்அப் பேஸ்ட்டுக்கு தெரியுமா? அது டீ தூள், அப்புறம் கரம் மசாலா, இந்த இதெல்லாம் போட்டு கல்லுப்புரு தெரியுமா? போய் தெரியுமா மாதிரி எதாவது அடிச்சு வச்சிருக்கேன். பூசுங்கடா. போலாமா? ட்ரூத்தா டேரா? அட கேளுடா, சும்மா ட்ரூத்தா டேரா. இதுக்கு ட்ரூத்ரா. ரோட்ல 2 ராணுவ படை, யாரே நம்ம லேடிஸ் போயிட்டு இருக்காங்க. ஓகே, தனித்தனியா அவங்க ஸ்கூட்டியில டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. 2 ஸ்கூட்டில டிரைவ் பண்ணி தனித்தனியா போயிட்டு இருக்காங்க. 2 ஸ்கூட்டியும் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி அடுத்து மோதிக்கிச்சு. இப்போ 2 பொண்ணுங்களுமே சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. நீ அந்த ஸ்பாட்ல இருக்க, உன்னால ஒருத்தவங்களை காப்பாற்ற முடியும். அந்த பவர் உனக்கு இருக்கு. அவங்க லைஃபே லாஸ்ட் பிரீத்தில் இருக்காங்க. உன்னால அந்த ஒரு பொண்ணை காப்பாற்ற முடியும். உனக்கு அந்த இது இருக்கு. ஓகே, நீ யாரோட லைஃபை சேவ் பண்ணுவ? அது ஒரு ட்விஸ்ட்டு. 2 பொண்ணுல ஒரு பொண்ணு ஸ்ட்ரேஞ்சர், நமக்கு யாருன்னே தெரியாது.
இன்னொன்று பொண்ணு நம்ம விஐபி ஃபேமிலி இருக்க ஒரு பொண்ணு. அவள் பார்த்துட்டு அண்ணா சப்ஸ்கிரைபர் ஒன்று கிடக்கிறது அண்ணன் தெரியல. இதில் நீ யாரை காப்பாற்றுற? இதில் யார் சீரியஸாக இருக்கா? 2 பேருமே தான். 2 பேருமே அடிச்சு மண்டெல்லாம் பொழந்து கிடக்காங்க 2 பேருமே. ஒரு பொண்ணு நம்ம விஐபி அப்படி பொண்ணு, ஒன்று ஸ்டேஞ்சர் பொண்ணு, யாருன்னே தெரில. காப்பாற்றணும். உனக்கு ஒரு லைஃப் இருக்கு, உன்னால காப்பாற்ற முடியும். ஒருத்தரை தான் காப்பாற்றவே முடியும். யாரை காப்பாற்றுவேன்? மின்னிக்கு ஒருத்தரை தான் காப்பாற்றவே முடியும். நான் வந்து ஹெல்ப்புக்கு யாரையுமே கூப்பிடக்கூடாதா? நீ ஒருத்தன் தான் அங்கே இருக்கிற, 2 பொண்ணுங்க கிடக்காங்க, பெத்தில் இருக்காங்க, உன்ட்ட ஒரு பவர் இருக்கு. பவர்னால ஒருத்தரும் காப்பாற்ற முடியும். 2 பொண்ணுங்க, ஒரு பொண்ணு ஸ்டேஞ்சர்ஸ், ஒரு பொண்ணு நம்ம விஐபி ஃபேமிலில இருந்து ஒரு பொண்ணு. அவ்வளோதான் கத்தி எடுத்து குத்தி 2 பேர் யாரை காப்பாற்றுவேன்? சரி ஓகே, விஐபி ஃபேமிலியில் இருக்க அந்த பொண்ணை தான் காப்பாற்று. யாரே ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியுங்கிற நம்ம சொல்லாத. ஒருத்தரை காப்பாற்ற முடியும். அவ்வளோதான் விஐபி ஃபேமிலியில் இருக்கவங்க காப்பாற்று. முடிச்சு போச்சு. இந்த கேள்விக்கெல்லாம் என்னால் வந்துட்டு தின்னுட்டு சாக முடியாது. யாரையா காப்பாற்ற போயிட்டு என்னால் சாக முடியாது. யாரோ ஒருத்தர் தான் வந்து காப்பாற்ற முடியுங்கிற சிச்சுவேஷன்னால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொன்னால் அதான் யாரு மேலே தப்பு அந்த நொன்னைம்லாம் நாங்கள் யார் எங்கள் அப்பாவே அவங்கள காப்பாற்றுவோம்ப்பா. அது எப்படி தெரியும் உனக்கு? டெத் பெத்தில் இருக்காங்க, 2 பேரும் அடிச்சு மண்டை ஒழுகிட்டு இருக்குது. நீ ஆசிடாம நான் அங்கே தான் நின்று. ஆமா, அதுக்கு நான் கூட நீ பழகிட்டா இருக்கு. 2 பிள்ளைகளையும் ஆக்சிடென்ட் கண்ணில் பார்த்துருப்பேன்ல. ஆக்சிடென்ட் ஆன அப்புறம் நீயே போற. நான் என்ன அயன்மேனடா வாங்க. ஆக்சிடென்ட் அப்புறம் நீ சைடே நீ போற. விஐபி ஃபேமிலியா? பார்த்து காய்ஸ், இது முன்னே நான் ரீல்ஸ் எடுத்து கிளிப் எடுத்து போட்டு ட்ரெண்டிங் ஆக்கி விடல காய். காயப்பட்டு திங்க தொடர்ந்து கண்டினியூஸா டேடு மட்டுமே இருப்பான் பாருங்க. கேள்வியில் அப்படித்தான் இருக்கு. இதுல முட்டையும் உப்புவான் சனியுமா சாவுடா. சரக்கடிகள் பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்லை, மண்டை போது போது அப்படியே அடிச்சு நான் கையில் 2 டக்கு வச்சுக்கேன். சாம்பேன் ஏதாடி பண்றீங்க? ஒரு கேள்வி கேட்டு தொலை விளையாட முடியா? அதான் உனக்கு தான் 16 கேள்வி வந்துச்சுல்லப்பா. 26 ஒரே கேள்வி தான். மூக்க கட்டுவோம்ல. டைம் போகுது, டக்கு டக்குன்னு பண்ணுங்க. சனியை முடிச்சு துப்பி தொலைஞ்சிட்டேன்.